பேராவின் கிரிக்கில் நிகழ்ந்த பஸ் விபத்தில் உயிரிழந்த உப்சி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கூடுதல் உதவி வழங்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மரணமடைந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரிங்கெட் கூடுதல் உதவி வழங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்ததாக ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் டத்தோ ஃபாமி ஃபட்ஜில் தெரிவித்தார். ஆகவே காயமடைந்த இதர மாணவர்களுக்கும் 5,000 ரிங்கெட் கூடுதல் உதவி வழங்கப்படும் என தகவல் தொடர்பு அமைச்சருமான ஃபாமி கூறினார். மேலும் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான காப்புறுதி அம்சங்களையும் விரிவாக ஆராய்ந்து கவனிக்கும்படி சட்டத்துறை தலைவர் துறைக்கு பிரதமர் பணித்துள்ளார். திங்கட்கிழமையன்று தெலுங்கானுவின் ஜெர்தேவில் இருந்து பேராக்கின் தஞ்சோங் மாலிமை நோக்கி சென்ற வாடகை பஸ் ஒன்று கிரிக்கிற்கு அருகே ஜாலன் ரயா திமூர் பாராட் சாலையின் 53வது கிலோமீட்டரில் நிகழ்ந்த விபத்தில் JRTB பொருடுவா அல்சா பல்நோக்கு வாகனம் மீது மோதியதற்கு பிறகு கவிழ்ந்ததில் பல்கலைக்கழக வளாகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த மாணவர்களில் 15 பேர் மரணமடைந்தனர். அந்த பஸ்ஸின் ஓட்டுநர், உதவியாளர், 33 மாணவர்கள் மற்றும் பெருடுவா அல்சாவின் ஓட்டுநரும் இதர 3 பயணிகளும் காயமடைந்தனர். Colors of Indiaவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்.